இன்னைக்கு பார்க்க போகிற புக் டியூஸ்டேஸ் வித் மோரி, ஆத்தர் மிச் ஆல்பம். இந்த புக் ஒரு அழகான ஃபிக்ஷன். ஒரு பெரியவர் மோரி, ஒரு யங் மேன் மிச், லைஃப் பற்றின பெரிய புரிதல்கள். இதுதான் புக். நம்ம எல்லாருக்குமே தாத்தா பாட்டி இல்லை டீச்சர் இல்லை வேறு யாரோ ஒருத்தங்கன்னு சின்ன வயசுலேயே நம்மளை பற்றி பாசிட்டிவாக நம்ம டேலண்ட் அப்படின்னு பேஷனேட்டாக நம்மளை நினச்சிருப்பாங்க. காலப்போக்கில் அவங்கள நம்ம மிஸ் பண்ணியிருப்போம், இல்லை கூட இருந்துமே நம்ம சோ கால்டு பிஸி லைஃப்னால மிஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி மிச்சுங்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தன்னோட ஃபேவரட் அண்ட் மென்டாராக இருந்த மோரிங்கிற ஒரு சோஷியாலஜி ப்ரொஃபஸரை ஆஃப்டர் காலேஜ் பிஸி லைஃப்பில் ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸாக மிஸ் பண்ணுறான். மோரி எந்த மாதிரி ஒரு பர்சன்னா, ஷார்ட் அண்ட் லீனாக ஒரு குட்டி உருவம் கொண்டவர். எப்பவும் சுறுசுறுப்பாக டீச்சிங், ஸ்விம்மிங், அப்பப்போ டான்ஸிங்னு லைஃப்பை வாழ தெரிஞ்ச ஒரு ஹாப்பனிங்கான பர்சன். இவர்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வேறு ஸ்டேட்ஸ், கண்ட்ரின்னு எங்கே போனாலும் இவர் கூட மோஸ்ட்லி டச்சில் இருப்பாங்க. இவர் கூட இருக்கிற நபர்கள் மேலேயும் டீச்சிங் மேலேயும் அவ்வளோ அன்பு, காதல் இவருக்கு. மிச் அவர்கிட்ட பேச்சுலர் டிகிரி படித்த பையன். மோரிக்கும் மிச்சுக்கும் அப்படி ஒரு பாண்ட். கிளாஸில் ப்ரொஃபஸர், கேன்டீனில் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் பற்றின டாக்ஸில் கம்பேனியன்னு மிச் மோரியை ப்ரொஃபஸர் சார்னு கூப்பிட்டதை விட கோச்சுன்னு தான் அதிகம் சொல்லுவான். இவங்களோட கிளாஸஸ், டாக்கிங்ஸ்னு மோஸ்ட்லி டியூஸ்டேஸில் தான் இருக்கும். ஸோ புக் பேர் ஏன் டியூஸ்டேஸ் வித் மோரின்னு புரியுதா? காலேஜ் முடித்த மிச் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேகசினில் ஜேர்னலிஸ்ட்டாக பேஷன், அச்சீவிங்னு பிஸியாக போயிடுறான். கூட படித்த கிளாஸ்மேட்ஸ், ஃப்ரெண்ட்ஸுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக டச் மிஸ் ஆகுது. அதே மாதிரி மோரி கூடவும். இது மிச்சுக்கு மட்டும் நடக்கிறது இல்லை, மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே. கேரியர், மணி அப்படின்னு ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சவங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், தென் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு கூட டச் இல்லாமல் போகிறதுங்கிறது. இந்த 15 இயர்ஸில் மோரியோட லைஃப் எப்பவும் போல் வீக் டேஸில் டீச்சிங் அண்ட் வீக்கெண்டில் ஸ்விம்மிங், சர்ச், டான்ஸிங்னு நல்லா போகுது. அப்போ அவரோட ஏஜ் 70s. ஆல்ரெடி மோரி ஒரு ஆஸ்துமா பேஷண்ட். அவரோட ஒய்ஃப் சார்லட்டோட வெளியில் போகும்போது ஒரு நாள் திடீர்னு சுருண்டு விழுந்துடுறார். அப்போ எமியோட்ராஃபிக் லேட்ரல் சிரோசிஸ், ALSன்னு ஒரு நியூராலஜிக்கல் டிசீஸ். இது ஒரு கொடுமையான வியாதி. ஸ்டார்டிங்கில் கால் பகுதி, தென் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு ஃபுல்லாக செயல் இழந்து பாடி போயிடும். உயிர் மட்டும் இருக்கும். வியாதி முத்தி போகிற ஸ்டேஜில் கடைசியாக தான் உயிர் போகும். அது வர சஃபரிங்கை பொறுத்து தான் ஆகணும். நடக்க முடியாமல் பெட் ரிட்டனாக ஆனாலும் பெயின், வலியை உணர முடியும். அதுதான் ஹையஸ்ட் சஃபரிங்கே. இப்படிப்பட்ட டிசீஸ் மோரிக்கு இருக்குன்னு தெரிய வருது. இது ரொம்ப ரேரான ஒரு டிசீஸ். 21st சென்ச்சுரியோட கிரேட் சயின்டிஸ்ட் ஸ்டீஃபன் ஹாக்கிங் பாதிக்கப்பட்டதும் சேம் டிசீஸை தான். என்னங்க ஏதோ ஃபீல் குட் ஸ்டோரியாக இருக்கும்னு பார்த்தா டிசீஸ், அதுவும் டெட்லி டிசீஸு சோகமாக போகுதுன்னு நினைக்கிறீங்களா? டெத், இறப்பு, இது ஏதோ கான்டேஜியஸ், பரவக்கூடிய ஒன்றுங்கிற மாதிரி நடந்துப்போம். படத்தில் கூட டெத் சீன்னா இறந்து போனவரோட முகத்தை பார்க்கக்கூடாத ஒன்று மாதிரி உடனே ஒயிட் ஷீட்டில் கவர் பண்ணுற சீன் காட்டுவாங்க. ஆக்சுவலாக டெத் இஸ் ஆஸ் நேச்சுரல் ஆஸ் லைஃப். வாழ்க்கைன்னு ஒரு கான்ட்ராக்ட் டீலில் பிறப்பு மாதிரியே இறப்பும் இயற்கையான ஒன்று. ஸோ அதை பார்த்தா அவ்வளோ பயம் தேவையில்லைன்னு மோரிக்கும் மிச்சுக்கும் நடக்கிற ஏகப்பட்ட கான்வர்சேஷன்ஸில் ஒரு இடத்துல மோரி சொல்லுவார். அந்த டெத்தை நல்லா புரிஞ்சு அதை வரப்போகிறத தெரிஞ்சு அதை எதிர்நோக்கி இருக்கிற மோரிஸ் நமக்கு சொல்கிற லைஃப் லெசன்ஸ் தான் ஸ்டோரி. ஸோ இது அழகான ஃபீல் குட் ஸ்டோரி தான். இந்த மாதிரி டிசீஸில் இருக்கிற மோரியை பார்க்க வர மிச்சுக்கு அவன் காலேஜ் கிளாஸ் டேஸ் மாதிரி டியூஸ்டேஸில் கிளாஸ் நடக்குது. சப்ஜெக்ட் என்னன்னா லைஃப் லெசன்ஸ். 14 டியூஸ்டேஸ், கிட்டத்தட்ட 3 மாதம் 14 டாபிக்ஸ் தான் அவங்க மீட்டிங்ஸ் போகுது. அவங்க பேசிக்கிட்டதில் சில அழகான அர்த்தமுள்ள விஷயங்களை இன்றைக்கி பார்ப்போமா? எல்லாருக்குமே இறப்பு வரதான் போகுது. என்ன, எனக்கு அது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு முன்னாடியே தெரியுது. செல்ஃப் பிட்டி, சுய பச்சாதாபம், வருத்தம், பயம்னு உயிரோடு இருக்கிற நாட்களையும் தினம் நான் செத்துட்டே இருக்கலாம். கொஞ்சம் ஹையர் கான்ஷியஸில் உணர்வு ரீதியாக எனக்கு என்ன ஆகுதுன்னு என் உடம்பை நான் கவனிக்கலாம். என்னை சுற்றி இருக்கிறவங்க கூட அன்பை பகிர்ந்துக்கலாம். நான் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். முக்கியமாக நான் இறக்க போகிறேன்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஆமாம், நம்ம கல்ச்சர் இறப்பு, சாவுங்கிற ஒன்று நம்ம கிட்ட வர வரைக்கும் பல விஷயங்களை பற்றி யோசிக்கவே விடுறதில்ல. நம்ம ஈகோ, கெரியர், ஃபேமிலின்னு பல காரணங்கள் இதுக்கு. ஒன்ஸ் யூ நோ ஹவ் டு டை, யூ லேர்ன் டு லிவ். நம்ம எல்லாருக்குமே அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது நம்ம டெத் பற்றி யோசிச்சிருப்போம். பிடிச்சவங்க, தெரிஞ்சவங்கன்னு சுற்றி இருந்து அழகான அமைதியான ஒரு சீனரி மாதிரி ஒரு இறப்பை நம்ம விஷுவலைஸ் பண்ணியிருப்போம். அது எப்படி கிடைக்குங்கிற ஒரு புரிதல் நமக்கு வந்தால் வாழறதுக்கான வழி புரிய தொடங்கிடும்னு சொல்கிறார். லைஃப்பில் கற்றுக்க வேண்டிய முக்கியமான ஒரு லெசன்
அன்பு, லவ். இதை மற்றவங்களுக்கு கொடுக்க, மற்றவங்க கொடுக்குற அன்பை நமக்குள்ளே வர அனுமதிக்க, ஏற்றுக்க. இது கேட்கும்போது சிம்பிளாக நம்ம நார்மலாக பண்ணுற ஒரு விஷயமாக தான் தெரியும். பட் உண்மையாகவே மற்ற எல்லா ஸ்பீஷியஸ் ஜீவராசிகளை விட ஹியூமன்ஸ் நாம் அன்பு கொடுக்க தயங்குவோம், பயப்படுவோம். அன்பு காட்டுறது, கொடுக்கறது, ஏற்றுக்கிறதுன்னு இப்படி எதுவாக இருந்தாலும் நாம் லவ்னால் ரொம்ப சாஃப்டாக மென்மையாக ஆயிடுவோன்னு நினைப்போம். நமக்கு நாம் செய்கிற வேலைன்னா ரொம்ப பிடிக்கும், இல்லை பிடிச்ச வேலைன்னு ஒன்றை தேடி அலைஞ்சு போவோம். ஏன்னா ஒர்க், வேலை இந்த உயிரற்ற பொருள் தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறதா நாம் நம்புகிறோம். புத்திசாலித்தனமாக பொறுப்போடு செய்யப்படுற ஒன்றா வேலையை தான் பார்க்குறோம். அதனால தான் நமக்கு நம்ம செய்கிற வேலைன்னா அவ்வளோ பிடிக்கும். சாகரத்துக்குள்ளே வாழ கற்றுக்கணும்னா நேசிக்க கற்றுக்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார் மோரி. லவ் ஈச் அதர் ஆர் பெரிஷ். நமக்கு கிடைச்ச டைம்குள்ளே நமக்கு பிடிச்சவங்களை அன்பு செலுத்தி கொண்டாடணும்னு சொல்கிறார். ஒரு கட்டமைப்புக்குள்ளே வாழ நம்ம கல்ச்சர் நம்மளை பழக்கியிருக்கு. நான் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. நான் கலாச்சாரத்துக்கு எதிரானவனும் இல்லை. பட் சில அடிப்படையான விஷயங்கள், எப்படி யோசிக்கணும், எதுக்கு வேல்யூ கொடுக்கணுங்கிற முக்கியமான விஷயங்களை நீங்கள் தான் உங்களுக்கு டிசைட் பண்ணணும்னு சொல்கிறார் மோரி. சொசைட்டியோ இல்லை வேறு யாரோ அதை புகுத்த இடம் கொடுக்க வேண்டாம். பொண்ணுன்னா சிகப்பாக ஒல்லியாக தான் இருக்கணும், ஆம்பளைனா நிறைய பணம் சம்பாதிச்சே ஆகணுங்கிற மாதிரி மதிப்பீடுகள் உங்கள் கல்ச்சர் உங்களுக்கு புகுத்தினா நம்ம ஏற்றுக்க தோணலைன்னா ஏற்றுக்காதீங்கன்னு சொல்கிறார். இன்வெஸ்ட் இன் ஹியூமன் ஃபேமிலி, இன் பீப்புள்ஸ். நம்ம எல்லாருமே ஒரே மனித குடும்பம். அதுதான் அல்டிமேட்டான உண்மையும் கூட. நம்ம எமோஷன்ஸ், உணர்வுகளை வெளிக்காட்டுறது நம்மளை வீக்காக ஆக்கிடாது. அது மனித இயல்புன்னு சொல்கிறார். கேட்க கஷ்டமாக தான் இருக்குது. என்ன தான் எல்லாம் புரிஞ்சாலும் உங்களுக்கு சாக போகிறத நினச்சி பயம், வருத்தம் இல்லையான்னு கேட்குறான் மிச். அதுக்கு மோரி, யார் சொன்னா? எனக்கும் எல்லா உணர்வுகளும் இருக்குது. டெய்லி காலையில் எனக்காக நானே கொஞ்ச நேரம் அழுவேன். எதுக்கு என் உணர்வுகளை நானே நொறுக்கி மறுக்கணும்? அது வரட்டும், போகட்டும். அப்புறம் நாள் ஃபுல்லாக என்னை பார்க்க வரவங்க கிட்ட பேசி என் அனுபவத்தை ஷேர் பண்ணிப்பேன். ஸோ புத்திசம் சொல்கிற மாதிரி லேர்ன் டு டிட்டாச். உணர்வுகளை கவனி, ஆனால் விலகி இருக்க பழகிக்கோ. மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ், நிறைய பணம், பெரிய வீடு, காருன்னு இருந்துட்டால் லவ் கிடைச்சிடும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. லவ்வுக்கு சப்ஸ்டிடியூட்லாம் கிடையாது. என் டைம் அன்புக்கு பதிலாக நான் கார் தரேன்னு நீங்கள் உண்மையான அன்புக்கு வியாபாரம் பண்ணிட முடியாது. அப்படி கிடைக்கப்படுற அன்பு அடுத்து வரப்போகிற காரை தான் பார்க்கும். மன்னிக்கிறது, இது மற்றவங்களை மட்டும் இல்லை, உங்களையும் நீங்களே மன்னிக்கிறதையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் மோரி. இந்த வியாதி என் உடலை தான் அடிக்கும், என் ஸ்பிரிட்டை ஒன்றும் பண்ணிட முடியாது. டெத் எண்ட்ஸ் த லைஃப், நாட் அ ரிலேஷன்ஷிப். இறப்பு வாழ்வோட முடிவு தானே தவிர உறவோட முடிவு இல்லைன்னு சொல்கிறார். இன்னும் நிறைய அழகான விஷயங்கள் இருக்குது கதையில். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, பொதுவாக ஒரு ஆண் பெண் உறவை, இல்லை அம்மா பையன், அப்பா பொண்ணுன்னு குடும்ப உறவில் தான் அளவில்லாத அன்பை காட்டியிருப்பாங்க. இந்த புக்கில் டீச்சர் ஸ்டூடெண்ட்னு அவங்களுக்குள்ளே இருக்கிற பரிச்சயத்தை காட்டத்தான் சொன்ன மாதிரி தெரியும். அதை தாண்டி ரெண்டு மனிதர்களுக்குள்ளே இருக்கிற அன்பை காட்டுற மாதிரி இருக்கும் ஃப்ளோ. இந்த ஸ்டோரி ஒரு உண்மையான ஸ்டோரியாக இருக்க வாய்ப்பு அதிகம். ஏன்னா கதையில் வர பேர்கள் எல்லாமே ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் தான். ஒரு டீச்சர் உருவாக்குற என்ன அதிர்வுக்கு முடிவே இல்லை. அவரோட இன்ஃப்ளூயன்ஸ், தூண்டுதல் எங்கே முடியும்னு சொல்லவே முடியாது. இன்னும் சொல்லணும்னா அதுக்கு முடிவு இல்லைங்கிறது தான் உண்மை. ஒரு மனம் மாதிரி இன்னொரு மனம்னு அது போய்கிட்டே இருக்கும். கடைசியாக மோரி இறக்கிறதுக்கு முன்னாடி மிச் கிட்ட சொன்னதை உங்ககிட்ட சொல்லிட்டு நானும் கிளம்புறேங்க. லவ் வின்ஸ், லவ் ஆல்வேஸ் வின்ஸ். அன்பு அதுதான் எப்பவும் ஜெயிக்கும். மோரியை ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நீங்கள் புக் வாங்கி தான் படிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஃபேவரட் சேனல் புக் திஸ்ட். ஏன் புக் எடையே கீப் இக்னோரன்ஸ் அவே.